ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். கண்களை மூடி ஆண்டவர் இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்கும்படி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, உம்முடைய குமாரனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக, நேரத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளையும் இந்த நேரத்தையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை உங்களுக்காக வாசிக்கும்படி விரும்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, ஒரு காணொளியை நான் பார்க்க நேர்ந்தது. பல ஆண்டுகள் அந்த இடத்தில் இருந்து அந்த பறவையை அவர்கள் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க, வீடியோ எடுத்திருக்கிறாங்க. அந்த காணொளியில் சில முக்கியமான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அது ஒரு அருமையான மிகப்பெரிய ஒரு பறவையினுடைய கூடு, ஒரு கழுகினுடைய கூடு. அந்த கூடை நாம் பார்க்கும்போது பல அடுக்குகள் அந்த கூடுகளிலே காணப்படுகிறது. கீழே கடினமான முற்கள், கடினமான குச்சிகள், இரும்பு கம்பிகள், இப்படி பலவற்றை வைத்து அதை செய்து அதற்கு உள்ளாக மென்மையான பஞ்சு போன்ற மிகவும் கீழே இருக்கிற முள்ளுகளினால், கம்பிகளினால் எவ்வித சூழ்நிலையும் முட்டை உடைந்துவிடக் கூடாது, முட்டையிலிருந்து குய்ந்து பொரித்ததற்கு பிற்பாடு அந்த குஞ்சுகளுக்கு காயமாகிவிடக் கூடாது என்பதிலே மிகவும் கண்ணும் கருத்துமாக அந்த கழுகு அங்கே அவைகளை சேகரித்து, ஒரு கூட கலைக்கும் போது இவ்வளவு விறகுகள் அதிலே இருக்கிறது. ஏராளமான குச்சிகளை அது கொண்டு அதை கட்டுகிறதை அந்த வீடியோ ஷூட் எடுக்கிறாங்க. அவைகள் அப்படியே அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கும் போது சில நாட்களிலே அந்த கழுகு அங்கே முட்டையிடுகிறதை பார்க்க முடிகிறது. சில நாட்கள் கழித்து அந்த முட்டையிலிருந்து அந்த குஞ்சுகள் வெளியே வருகிறது. அந்த குஞ்சுகளுக்கு இந்த தாய் கழுகும் அதனுடைய ஆண் பெண் அந்த இரண்டு கழுகுகளும் மிக வேகமாய் வேட்டையாடி அந்த குஞ்சுகள் வயிறு நிறைய அதற்கு ஆகாரம் கொடுக்கிறது. மிகவும் மகிழ்ச்சியோடு நன்றாய் கொழு கொழு என்று ஆரோக்கியமாக அந்த குஞ்சுகள் வளர்ந்து வருகிறது. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிற்பாடு இந்த கழுகினுடைய குணம் சற்று மாறாக தெரிகிறது. அதை பார்க்கும்போது என்று சொன்னால், அந்த கூட்டினுடைய மென்மையான பகுதிகளை எல்லாம் அது அகற்றி விடுகிறது. அங்கே இருக்கிற மெத்து போல் இருக்கிற பஞ்சு போல் இருக்கிற அந்த பஞ்சையெல்லாம் அது எடுத்து தூக்கி தூர எறிந்து விடுகிறது. இப்பொழுது குஞ்சுகளுக்கு அசௌரியமாக இருக்கிறது. அதால் படுத்து உறங்க முடியவில்லை, அதால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. இப்படி ஒவ்வொரு நாளும் கடினமாக ஒரு பயிற்சியை அந்த குஞ்சுகள் பெற வேண்டும் என்பதற்காக அந்த கழுகுகள் கடைபிடிக்கிறதை என்னால் உணர முடிந்தது. குறிப்பிட்ட நாளிலே முற்றிலுமாய் அங்கு இருக்கிற மென்மையான பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்து விட்டது. இதற்கு மேல் அந்த குஞ்சுகள் பறந்தாக வேண்டும்.
இல்லை என்று சொன்னால் கீழே இருக்கிற முட்களோ கம்பியோ அதை குத்தி காயப்படுத்துவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் அந்த தாய் கழுகு உள்ளே வந்து அந்த குஞ்சுகளை தள்ளி விடுகிறதை நான் பார்க்க முடிந்தது. ஒருவேளை அந்த குஞ்சுகளிடத்துடைய மனநிலை எப்படி இருக்கும்? என் தாய், என் தகப்பன் எவ்வளவு மோசமானவர்களாக இருக்கிறார்களே, ஐயோ நான் எவ்வளவு சுகமாய் இந்த இடத்தில் இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாட்கள் எனக்கு தரக்கூடாதா, இன்னும் கொஞ்ச நாள் என்னை உட்கார வைத்து அவர்கள் ஆகாரம் கொடுக்க கூடாதா என்றெல்லாம் அவர்களுக்கு தோன்றுகிறது. ஆனாலும் குறிப்பிட்ட நாட்களிலே ஒரு சில முறை அவைகள் கீழே விழுந்து தத்தி தடுமாறி அதற்கு பிற்பாடு அதே காணொளியை பார்க்கும்போது தாய் கழுகு முன்பதாகவும் குஞ்சு கழுகு அதை பின்பதாகவும் தொடர்ந்து மேலே 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 அற்புதமாய் அவைகள் பறக்க ஆரம்பிக்கிறது. இப்பொழுது குஞ்சுக்கு புரிந்திருக்கும், என் தாயைப் போல என் தகப்பனைப் போல நான் பறப்பதற்காகவே எனக்கு இந்த பயிற்சி கொடுக்கப்பட்டது என்று அந்த குஞ்சுகள் அறிந்திருக்கும். இன்றைக்கும் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையும் தேவன் உங்களை பலவிதமான நிலைமைகளிலே வைத்து பாதுகாத்து வருகிறார். சில இடங்களிலே சில பயிற்சிகளை, விசுவாசத்தின் பயிற்சிகளை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அல்லது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சில கடினமான சூழ்நிலைகளிலே ஆண்டவர் நம்மை நடத்துகிறது போல இருக்கும். ஆனால் முடிவிலே அந்த பாடுகளை நீங்கள் சுமந்து செல்லவும், அதை போல பாடுகளில் இருக்கிறவர்களுக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்பதற்காகவே தேவன் உங்களை அந்த பாதையில் நடத்தியிருப்பார் என்பது அந்த பாதையை நீங்கள் கடந்து வந்ததற்கு பிற்பாடு உங்களுக்கு புரியும். ஆகவே வசனத்தை வாசித்தோம், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் நன்மைக்கு என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது அதில் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பாஸ்டர், நீங்கள் சொல்லுவது உண்மைதான், என் வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் நன்மைக்கு என்று சொல்லுகிறவர்கள் என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீர்களா? பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற எங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறதற்காக நாங்கள் கர்த்தரை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தில் நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இன்றைக்கும் ஒருவேளை பாடுகளிலே, வேதனைகளிலே, வியாதிகளிலே, பொருளாதார நெருக்கங்களிலே, சோர்வுகளிலே, விசுவாசங்களிலே தேவனுடைய ஜனங்கள் காணப்படுவான்னு சொன்னால், ஆண்டவரே அவர்களை நீர் பலப்படுத்தி, திடப்படுத்தி, தைரியப்படுத்தி விசுவாசத்திலே நிற்கச் செய்வீராக. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலங்கள் வரும்போது எப்படி தாய் கழுகு பறந்து அதனுடைய குஞ்சு கழுகு பின்னால் கம்பீரமாய் பறந்து போகிறதோ, அதை போல உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் உம்மை போல ஜெபிக்க, உம்மை போல உபவாசிக்க, உம்மை போல ஊழியம் செய்ய, உம்மை போல ஆண்டவரே சாசுகளை துரத்த, உம்மை போல பிதாவின் சித்தத்தை செய்ய நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மறக்காம மற்றவர்களுக்கு பகிரும்படி அன்பாய் கேட்கிறேன். நீங்கள் லாகியம் டிவி என்கிற இந்த யூடியூப் சேனலை இதுவரையிலேயும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உண்மையாகவே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சப்ஸ்கிரைபர்கள் நீங்கள் அதை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அது எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆகவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கொண்டு போய் சேருங்கள். உங்களுடைய கருத்துக்கள், ஜெப விண்ணப்பங்கள் இருக்குமானால் ஸ்கிரீனில் தெரிகிற என்னுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.